பிள்ளைகளா இங்க வாங்க, சீட்டிங் இருக்கு பாருங்க. லட்சுமி, மாலா இங்க உட்காருங்க டி. ஆமா, நீங்க சொல்லலன்னா மட்டும் இவளுகள ஓடியா பேர போறாளுக. இங்க வந்து உட்காரதானே போறாளுக. எல்லா சீட்டும் காலியா தானே கிடக்கு. ஏமா ராதா, வந்து இப்பதான் உள்ள உட்கார்ந்திருக்கு. உடனே ஆரம்பிச்சிராத. இளிச்சக்கா, இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோங்க. என்னைய பார்த்தா சண்டைக்காரி மாதிரியா இருக்கு. அவளுகள வந்து உட்கார மாட்டாளுக என்னன்னு கேட்டேன். அதுக்கு என்ன வம்பு கிளக்கீங்க? ஏமா சாரிமா, மன்னிச்சுக்கோமா. காலையில இருந்து என் கரகம் எங்க போனாலும் உன்கிட்ட வந்து உட்கார வேண்டியிருக்கு. ஆமா, உங்ககிட்டலாம் வந்து பேசணும் பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். ஏட்டி சிம்ரன், இங்க வா, என்கிட்ட வந்து உட்காரு. இடம் போட்டு வச்சிருக்கேன். லட்சுமி, என்ன முடியெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டைலா இருக்கு? அத்தை பாட்டி, எல்லாம் உங்க மருமக வேலைதான். ஏன் மருமவ என்ன செஞ்சா? அந்த கொடுமையை ஏன் கேட்கீங்க? மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவளுகளை என்ன கிண்டல் அடிச்சாளுகள்ல, சேலையை இழுத்து சொருவிக்கிட்டு அலையுதே, ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு அலையுதுன்னு. சரி, நம்மளும் கொஞ்சம் மாடலா இருப்போமேன்னு ஒரு சுடிதார் எடுத்து மாட்டிக்கிட்டேன். உங்க மருமவட்ட போய் மாடலை தலை செய்ய விடு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இவ இப்படி பண்ணி வச்சுட்டா, தலைவேரி கோலம் ஆக்கி வச்சுட்டா. என்ன டி, இது எங்க அசிங்கமா இருக்கு? நல்ல அழகா சினிமா நடிகை மாதிரில இருக்கு. ஆட போங்க அத்தை பாட்டி, நீங்க வேற என்ன கிண்டல் அடிக்காதீங்க. தலைவரி கோலமா கிடக்கு. எங்க வீட்டுக்கார் இப்படி இந்த கோலத்துல என்னைய பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அன்னைக்கே என்னைய பஞ்சாயத்தை கூட்டி வீட்டுக்கு விரட்டி விட்டுருவாரு. இவ உங்க மருமக மட்டும் எப்படி இருக்கா பாருங்க. அழகா தலை சீவி நல்ல ஒத்த ரோசாவை வச்சுக்கிட்டு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு சூப்பரா வந்திருக்கா. என்னைய மட்டும் இப்படி ஆக்கி விட்டுருக்கா. இன்னும் எத்தனை பேர் என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ தெரியல. இதெல்லாம் ஒரு முடியா? தலைவரி கோலமா வந்திருக்காங்க. விளக்கு வைக்கிற நேரத்துல குடும்ப பொம்பளையில இப்படியா தலையை விரிச்சு போட்டுட்டு அலைவாங்க? சீ, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல போல. இப்படி ரோட்ல வந்திருக்காங்க. எப்படி தான் வந்தாங்களம்மா? அடியே ராதா, பல்ல பூரம் தட்டி கையில கொடுத்துருவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா திரும்பி அந்த பக்கம் உட்காரு. உன் வேலையை மட்டும் நீ பாரு. நான் எதுக்கு திரும்பி உட்காரணும்? நான் இப்படித்தான் உட்காருவேன். உங்களுக்கு என்ன? அடியே பைத்தியக்காரி, படம் என்ன லட்சுமி அக்கா மூஞ்சிலையா போட போறாங்க? அந்த பக்கம் திரும்பி உட்காரு. அடியே ஒத்த ரோசா, நீ எதுக்கு குறுக்க குறுக்க வார? நான் லட்சுமி அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் வலிக்கு? சரி, நான் குறுக்க வர்றது இருக்கட்டும். நீ எப்படி தியேட்டருக்குள்ள வந்த? ஆளாளுக்கு துட்டு போட்டு டிக்கெட் எடுத்துட்டு வரணும் தானே சொல்லி இருக்கு. நீ உனக்கு துட்டு போட்டியா இல்லையா? உன்கிட்ட துட்டு இருக்காது எப்படியும். நீ டிக்கெட் எடுத்தியா இல்லைன்னா கள்ளத்தனமா உள்ள ஓடி வந்துட்டியா? ஏன், நான் என்ன பிச்சைக்காரியா இல்லைன்னா திருடியா? நான் எதுக்கு கள்ளத்தனமா உள்ள வரணும்? நான் ராணிய கிட்ட வேலை செய்யுதேன். அவங்க எனக்கு சம்பளம் தரணும்ல. அந்த துட்டுல தான் எனக்கு டிக்கெட் எடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. ஓஹோ, இந்த கூத்து வேற நடந்துகிட்டு இருக்கோ? ராணியக்கா, என்ன ராதாக்கு டிக்கெட் போட்டு கூட்டு வந்தீங்களாம்ல? எல்லாம் உங்க செலவா? நான் ஒன்றும் ஆசைப்பட்டு எடுக்கலாட்டி. அவ சம்பள துட்டு இருக்கு, அதுல கழிச்சுக்கோன்னு காலில் விழுந்து கெஞ்சினா. எப்படியாட்டு டிக்கெட் எடுத்து என்னைய படத்தை கூட்டிட்டு போங்க, இவளுக்கு முன்னாடி மானத்தை வாங்கிடாதீங்கன்னு. அதனால போனா போதுன்னு டிக்கெட் எடுத்து கூட்டு வந்தேன். அப்படியா ராணியக்கா, இந்த கதை நடந்துச்சா? எனக்கு தெரியாதுல்ல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இன்ட்ரோல் விடுவாங்கல்ல, அப்போ எனக்கு 2 முட்டை பப்ஸ், 2 காபி, ஒரு 4 பெரிய பாப்கார்ன் வாங்கிக்கோங்க. அப்பதான் எங்க எல்லாருக்கும் காணும். சரியா? நல்ல பெருசா வாங்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. சுட்டுக்கு வந்து ராதா சம்பளத்துல கழிச்சுக்கோங்க. அப்படியா? சரி, நான் கழிச்சுக்கிடுது. என்ன யார் வீட்டு சம்பளத்தை எடுத்து யார் வாங்கிட்டீங்க? ராணியக்கா, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க? பிறகு நடக்கிறதே வேற. ஏமா, உங்க சண்டையை நீங்க பாத்துக்கோங்கம்மா. என்னைய நிம்மதியா படம் பார்க்க விடுங்க. வந்த இடத்துல சண்டை போட்டு கிடக்காதீங்க. அடியே ஒத்த ரோசா, மண்டையில கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா இல்லையா? அந்த விளங்காத விட்ட போய் துட்டு கேட்டுக்கிட்டு நிக்க. அவ துட்டுல நீ வாங்கி திங்கணுமோ அப்படி? ஏத்தே, நிறைய வாங்கி திங்கலான்னு பார்த்தேன். படம் பார்த்துக்கிட்டே தின்னா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். ஏண்டி, இவ்வளவு துட்டு செலவழிச்சு உனக்கு டிக்கெட் எடுத்து படம் பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு பாப்கார்ன் வாங்கி தர மாட்டேன்? அவட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க பிச்சைக்காரி மாதிரி. சாரி தே. சாரி பூரி குப்பை தொட்டி லாரி, விளங்காத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத, பேசாம இரு. ஏத்தே, கோவப்படாதீங்க தே. இன்ட்ரோல் விட்டோன்னே நம்ம 2 பேர் கிளம்பி தனியா ஓடிடுவோன்னே. போய் நல்லா வேணுங்கிறத தின்னுட்டு வருவோம். நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? ராணிய கட்ட என் மிச்ச சம்பள காசு இருக்குல்ல, அது பூரா வாங்கிடுவேன். வாங்கி இவளுக்கு திங்கிற மாதிரியே பப்ஸ், வடை, காபி, பிறகு லேஸ் பாக்கெட்டு, பாப்கார்னு, ரோஸ் மில்க், பஞ்சு மிட்டாயி, வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு தான் வருவேன். எனக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்ல. பொக்கவாய் தாத்தாட்ட சொன்னா போதும், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு. அடியே குதிரவாளு, நான் என்னத்துக்கு உனக்கு வாங்கி தரணும்? நான் என் மங்கம்மாக்கு மட்டும்தான் வாங்கி தருவேன். தாத்தா பின்னால பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே மங்கம்மா மங்கம்மான்னு கிடக்காரு. இன்னைக்கு தாத்தாக்கு பூசை உள்ள போகுது. அவர் பொண்டாட்டிக்கிட்ட உட்காராம எங்க மாமியார்கிட்ட வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அவங்க சேலக்கார பாட்டிட்டு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? அத்தை பாட்டி, நீங்க மனசு வச்சா மட்டும்தான் நாங்க எல்லாரும் இன்ட்ரோல்ல நல்ல பாப்கார்னு பப்ஸ் அது இதுன்னு திங்க முடியும். சரியா? நீங்க வந்து அந்த பொக்கவாய் தாத்தாட்ட ஒரு ஹாய்ன்னு மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் லேச சிரிங்க, உடனே அவர் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு. எங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. அடியே ஒற்றை குச்சி, வந்தேன்னு வச்சுக்கோயேன் மூஞ்ச உடைச்சிருவேன். நீ வக்கனையா திங்கிறதுக்கு நான் இவன்ட்ட போய் பல்ல காட்டணுமோ?
ஆ, நீங்க சொன்னாதானே அவர் வாங்கி தருவாரு. நாங்க கேட்டா வாங்கி தந்தா நாங்க ஏன் உங்ககிட்ட சொல்ல போறோம்? அப்படி ஒரு மானங்கிட்ட பாப்கார்னும் பப்ஸையும் நீ திங்கணுமோ? ஆமா அத்தை பாட்டி, தியேட்டருக்கு வந்துட்டு பப்ஸ் பாப்கார்ன் எல்லாம் திங்காம போனா நல்லா இருக்குமா? பிறகு தியேட்டருக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்படி திங்கணும்னா உன் சொந்த துட்டை போட்டு தின்னு. நீ திங்கிறதுக்காக நான் இவங்கிட்ட போய் பல்ல காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இவெல்லாம் ஒரு ஆளு பொக்கவாயை வச்சுக்கிட்டு கக்க 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 கக்கன்னு சிரிப்பான். இவங்கிட்ட போய் நான் பல்ல காட்டணுமோ? மங்கம்மா, நீ ஏன் தப்பா நினைக்க? நீ என் ஃப்ரெண்டு தானே. உனக்கு, பட்டம்மாக்கு, பிறகு உன் கூட்டாளிகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இன்ட்ரோல்ல நான் திங்க நிறைய வாங்கி தரேன்னு. நல்லா தின்னுங்க. எடு விளக்க மாட்டேன். யார் வீட்டு துட்டு எடுத்து யார் வாங்கி கொடுக்கறது? பொக்கவாய் தாத்தா, மண்டைய பிளந்துருவேன். மங்கம்மா, என் பொண்டாட்டிக்கு கேட்டுட்டு போல நான் உங்களுக்கு தெரியாம வாங்கி தரேன்னு ஒளிச்சு வச்சு தின்னுங்க. சரியா? அவளுக்கு தெரிஞ்சிட போகுது. படம் ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் நேரம் உட்காருங்க. யாரும் சலச்சலன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. அப்படியே எல்லா வார்த்தையும் கேட்டாதான் நல்லா இருக்கும். படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். யாரும் பேசக்கூடாது. சூப்பர் சூப்பர், தளபதி வந்துட்டாரு. ஏம்மா, முத சீன்லயே ரயில கொளுத்திட்டாங்களே. பிரசாந்த் இருக்காரு, பிரபுதேவா இருக்காரு. எல்லாரும் நல்லா சேர்ந்து நடிச்சிருக்காங்களே. படம் நல்லா இருக்கே. சூப்பர் சூப்பர், அடி தூள். அப்படிதான் அப்படிதான், மேல நல்ல கைத்துல தொங்குறீங்க. தளபதி வாழ்க. ஸ்னேகாக்கா அப்படியே இருக்காங்களே. நல்ல என்ன மாதிரியே அமைதியா அழகா இருக்காங்க. அங்க ரயில கொளுத்தவும் பாம போடவும் சண்டை போட்டுட்டு அதிரடி காட்டிட்டு இங்க வந்து பொண்டாட்டிக்கிட்ட பயந்து பயந்து நடுங்குதாரே. பிள்ளை காலையிலே கொண்டு வந்து எழுப்பி பட்டைய போட்டுல உட்கார வச்சிருக்காரு. ச்சே, என்ன அழகா டூயட் பாடிக்கிட்டு குடும்பத்தோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு போய் நல்லா சுத்திக்கிட்டு அலைதாக. நானும் ராமுவும் சேர்ந்து இப்படித்தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும். நல்லா இருக்கு வெளிநாடு பார்க்க, அழகா இருக்கு. ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடணும். ஐயோ, என்ன தளபதி மகன் திடீர்னு செத்துட்டாரு? சின்ன பையனாச்சே, கதை என்ன இப்படி போகுது? ஆட கடவுளே, என்ன இவளுக்கு எல்லாம் சேர்ந்து கூட்டமா ஒப்பாரி வச்சுட்டு கிடக்காளுக. எட்டி படத்தை பார்த்து அழுதுட்டு கிடக்கீங்க. இளிச்சக்கா பாத்தீங்களா? சின்ன பையன் இளிச்சக்கா, பாவம். அவன் என்ன பாவம் பண்ணா? அவங்க அப்பா போய் பில்லு கட்டிட்டு தானே வர போனாரு. இங்கனே உட்கார்ந்துருன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிட்டே. ஏன் கோட்டிக்காரி, இது படம் டி, எல்லாம் நடிப்பு. சும்மா நடிக்காங்க. அந்த பையன் ஒண்ணு சாவல. பாவம் இளிச்சக்கா, சின்ன பையன். அத்தை பாட்டி, இங்க பாருங்க கொடுமையே. ஆளாளுக்கு அழுதுட்டு கிடக்காளுங்க. ஆட கொடுமையே, அவளுக்கு தான் அழுதுட்டு கிடக்காளுங்கன்னு பார்த்தா நீங்க எல்லாருக்கும் மேல அழுதுகிட்டு இருக்கீங்க. பாவம் டீ இழிச்சவளே, பச்சை பிள்ளை அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கா இப்படி நடக்கணும்? கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? இப்படி பச்சை பிள்ளைய ஆக்சிடென்ட்ல சாவு வச்சுட்டாரு. உடம்பு கறிக்கட்டையால கிடக்கு. எல்லா நேரம் தான் படம் பார்க்க வந்தா இப்படி படத்துக்குள்ளேயே போயிருவாளுக போல. இவளுகளை எப்படி சமாளிக்க? ஏக்கா அங்க பாருங்க, சின்ன விஜய் சாவல, வந்துட்டாரு. உயிரோட தான் இருக்காரு. ஏம்மா, நான் அப்பதே நினைச்சேன் இந்த பையனா இருக்காது செத்து போனது. கறிக்கட்டையா கடந்துச்சு, வேற யாராவது தான் இருக்கும். நம்மள ஏமாத்துதாங்க நினைச்சேன். உண்மையா தான் இருக்கு. பையன் நல்லா இருக்கானே. ஏம்மா, பார்க்க காலேஜ் பையன் மாதிரி விஜய் என்ன அழகா இருக்காரு. எப்படி இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க? எல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டு செஞ்சிருப்பாங்க ராதா. பார்க்க என்ன அழகா இருக்காரு பாத்தியா? பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. விஜய் நல்லா அழகா இருக்காரு. எப்பா, இப்பந்தாப்பா ஜீவனும் அம்மாவும் நல்லா சேர்ந்திருக்காங்க. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்ததை பார்த்தோன்னே நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கே. ஆட கொடுமையே, கடைசியில இந்த பையன்ல கொலகாரனா இருந்திருக்கா. ஏன் அவன் மட்டும் இப்படி இருந்தா சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்து கொன்றிருப்பேன். ஏக்கா பாத்தீங்களா, விஜயே ஹீரோவா இருக்காரு, அவரே வில்லனாவும் இருக்காரு. எப்படித்தான் ரெண்டு நடிப்பு நடிக்காரம்மா. ஆமாட்டி, ஒருத்தர் நல்லவரு, பையன் கெட்டவன். பையன் அவங்க அம்மா கூட வளர்ந்துருந்தா அடிச்சு கிடிச்சு வளர்த்திருப்பாங்க, நல்லா வளர்ந்துருப்பான். அவர் அங்க மோகன் வீட்டுல தானே வளர்ந்துருக்காரு. அதனால அவன் அப்படி இருக்கான். அவன் எப்படியும் திருந்திடுவான். கடைசியில திருந்தி எல்லாரும் ஒண்ணா சேருவாங்க. எனக்கு என்னமோ இவன் திருந்துவான்னு தோணலக்கா. இவளுகளே பூரா கதையும் எழுதி இவளுகளே முடிச்சு வச்சிருவாளுங்க. இளிச்சக்கா, எல்லா படத்துலயும் அப்படித்தானே வரும். கடைசியில பாருங்க, அந்த சின்ன விஜய் இருக்காருல, அவர் திருந்திடுவாரு. பிறகு அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கையை பிடிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா சுத்துவாங்க பாருங்க. அப்படியே வணக்கம்னு போட்டு முடிப்பாங்க. அப்படியாட்டி, எப்படி உனக்கு தெரியும்? நான் எவ்வளவு படம் பார்த்திருக்கேன். எல்லா படத்துலயும் கடைசியில எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்கக்கா. தப்பு பண்ற பையெல்லாம் திருந்திடுவான். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. இப்படித்தான் நடக்கும். எப்பா, அதுக்குள்ளேயே இன்ட்ரோல் வந்துட்டு பாதி படம் முடிஞ்சதே தெரியலையே.
சரி 10 நிமிஷம் தான் இன்டர்வல் விடுவாங்க. யார் யார் எங்கெங்க போகணுமோ போயிட்டு சீக்கிரம் ஓடிவாங்க. ஒரு சீனை கூட விட்டுறக்கூடாது. படம் நல்லா சுவாரஸ்யமா போகுது. வாங்கி திங்கன்னா போய் தின்னுட்டு ஓடிவாங்க. எப்பா முதல்ல ஒன் பாத்ரூம் போகணும். இந்த ஏசிக்குள்ள குளிர்ல உட்கார்ந்துட்டு கிடக்கிறது ஒயாம ஒன் பாத்ரூம் வருது. இவ்வளவு நேரம் அடக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். போய் முதல்ல இருந்துட்டு வந்தாதான் கண்ணு நல்லா தெரியும். அதுக்கு பிறகு சூட ஒரு காப்பியை வாங்கி குடிச்சோம்னா நல்லா இருக்கும். லட்சுமி பாத்ரூமுக்கா போற? இரு நானும் வாரேன். சரி ராணியக்கா, வாங்க போவோம். ஏட்டி லட்சுமி பாத்ரூமுக்கா போறீங்க? நானும் வாரேன், என்னையும் கூட்டு போங்க டி. இந்த டிக்கெட் இவ்வளவு நேரம் இங்கதான் கிடந்துச்சாக்கும். இப்படி ஒரு ஆள் படத்துக்கு வந்ததே ஞாபகம் இல்ல. திடீர்னு வாரேங்காக இப்பதான் இவங்க இருக்காங்கன்னே தெரியுது. பரவே எல்லாரும் என்ன ஒண்ணே மாதிரியே சல 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 சலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நீ மட்டும் என்ன பேசாம அமைதியா வாய மூடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க? நீ என்ன ஓலப்பையில நாய் மொண்ட மாதிரி சல சல சலன்னு இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு புலம்பிக்கிட்டு கிடந்த? ராதா, நீ சும்மாவே கிடக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயாவது வாயை கொடுத்து வம்பிழுத்துக்கிட்டே தான் இருப்பியா? எந்திரிச்சு வா, நம்ம 2 பேரும் போய் காபி பப்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். வயித்து பசிக்கு. எத்தே வாரீங்களா? போவோம். வாரம் மருமவளே போவோம். எல்லாரும் சீக்கிரம் போங்க.